வணக்கம் நண்பர்களே. ஆமா 3D அனிமேஷன் சாகசங்க தயாரா? பிடித்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் என்ற சிறுவன் முதன்முறையாக ஒரு நீண்ட ரயில் பயணத்திற்கு தயாராக இருந்தான். அவன் தோளில் ஒரு சிறிய பை, முகத்திலோ ஒரு பெரிய புன்னகை. அம்மா, நம்ம ரயில் வந்துடுச்சா என்று அவன் ஆவலுடன் கேட்டான். ரயில் மெதுவாக நிலையத்திற்குள் நுழைந்தது. பயணிகள் அனைவரும் ஏறியதும் விசில் சத்தத்துடன் ரயில் நகரத் தொடங்கியது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்த குட்டி வெளியே ஓடும் காட்சிகளைக் கண்டு வியந்தான். பச்சை வயல்கள், ஓடும் ஆறுகள், சிறிய வீடுகள் எல்லாமே அவனுக்கு ஒரு நகரும் ஓவியம் போலவே தெரிந்தன. ரயில் பயணம் ஒரு தனி உலகம் போல இருக்கிறதே என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் சூடுவடை, காஃபி என்ற சத்தம் ரயிலுக்குள் எதிரொலித்தது. குட்டி சிரித்துக்கொண்டே அம்மாவை பார்த்தான். சூடாக வடை சாப்பிட்டபடி அந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்தான். அப்போதுதான் அவனது பாட்டி அவனை அருகில் அழைத்தார். இந்த ரயில்தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று கூறி பாட்டி தன் பழைய நினைவுகளை கதையாகச் சொன்னார். குட்டி அதை கூர்ந்து கவனித்து கேட்டான். மாலை நேரம் வந்ததும் மழை பெய்யத் தொடங்கியது. ஜன்னல் கண்ணாடிகளில் மழைத்துளிகள் தாளமிட ரயில் ஒரு குகைக்குள் டனல் நுழைந்தது. அந்த இருட்டும் வெளிச்சமும் கலந்த விளையாட்டு அவனுக்கு ஒரு சாகச உணர்வை கொடுத்தது. இரவு நெருங்கியதும் ரயிலுக்குள் அமைதி நிலவியது. மஞ்சள் நிற விளக்குகளின் மெல்லிய ஒளியில் குட்டி மெதுவாக தூக்கத்தில் ஆழ்ந்தான். அவன் கனவில் அந்த ரயில் ஆகாயத்தில் பறந்தது. நட்சத்திரங்கள் அவனிடம் பேசின. திடீரென்று ஒரு பலத்த சத்தம் கேட்க குட்டி திடுக்கிட்டு விழித்தான். ரயில் ஏதோ ஓரிடத்தில் நின்றிருந்தது. பயணிகளின் முகத்தில் லேசான பயம் தெரிந்தது. சின்ன தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், பயப்பட ஒன்றுமில்லை என்று டிக்கெட் பரிசோதகர் கூறினார். ரயில் ஒரு நடுக்காட்டில் நின்றிருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த காடு ஒரு மர்ம தேசம் போல தோன்றியது. அப்போது அருகில் இருந்த ஒரு முதியவர் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதை குட்டி கவனித்தான். அவன் சிறிதும் யோசிக்காமல் தன்னிடமிருந்த தண்ணீர் பாட்டிலை அவரிடம் கொடுத்தான். நல்ல பையன், நீண்ட காலம் வாழ்க என்று அந்த தாத்தா மனதார வாழ்த்திச் சிரித்தார். குட்டியின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. சிறிது நேரத்தில் பழுது சரி செய்யப்பட்டு ரயில் மீண்டும் புறப்பட்டது. பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சியில் கைதட்டினர். விடியற்காலையில் சூரியன் மெல்ல உதயமானது. ஜன்னல் வழியாக வந்த அந்த முதல் ஒளியை பார்த்தபடி குட்டி நினைத்தான். இந்த பயணம் எனக்கு வெறும் இடங்களை மட்டும் காட்டவில்லை, நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது.